இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரட் குமார் மற்றும் கிராஸ்ரோட் ஃபிலிம் கம்பெனி சேர்ந்து வழங்கும் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடும் வெற்றிமாறன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி சேர்ந்து நடிக்கும் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். உங்க படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, அதே ஜெமினி லேப்ல அதே மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஐயோ, நான் சொன்னோன்னு நினைச்சேன், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அதே 10 பொருத்தம். ஏற்கனவே படம் புரியாது. ஜீவா வந்து ஷூட் பண்ற டைம் வந்து ஜீவா உள்ள போயிடுவாரு, அவரை தேடி வரும் உள்ள. ஸோ அந்த கேரக்டர் என்ன ஆச்சு? லாஜிக்கா கேக்குறீங்க. என் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் இருந்தது, நான் சொல்லாம இப்ப யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதுல வந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னார், ஒரு ரிவ்யூ சொன்னாரு, அந்த சீன்ல நீங்க கிரீடம் இல்லாம பண்ணீங்க. அவர் நடந்து வரும்போது இது வரைக்கும் ராஜாவா இருந்தாரு, அவர் தலையில இருக்க கிரீடம் வந்து இதுவாயிருச்சு, செம்மையா யோசிச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னு. ஆனா பட் அதோட உண்மை என்னன்னா, ஸோ லாஸ்ட்டாக ஒருத்தருக்காக நானே வந்து என்னோட இதை தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறது. ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணீங்க அந்த கேரக்டர்? அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு வந்தோம்னா திரும்ப அவர் அந்த ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு போயிருப்பார். அந்த இடத்த திரும்ப லாஸ்ட் ரோலிங்ல காமிப்போம். அது இல்லை படத்துல இல்லை, அது லென்த் காரணமா போயிடுச்சு. கலையை தூக்கி எந்த குப்பையில போட்டாலும் அது யாராவது ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணி அது திரும்ப வெளில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபினிஷிங் கொடுத்துருந்தேன். நான் கதை சொல்லும் போது அதை சொல்லுவேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. அது ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. இது ஒன்று. ஸோ இது ரெண்டுமே, இங்கே சண்டை அங்கே பாசம். நானும் அவன் நடிச்சேன், நீ தான் நடிச்சேன், அம்மா ஒன்று இதுவும் யோசிச்சு நினைக்கல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல என்ன அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அந்த இடம் எனக்கு உண்மையில கண் கலங்கிருச்சு. இது வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த புறாவுக்காக இருக்கிறாங்க, பட் ஆனால் ஒரு புறாவுக்காக ஒரு இதுவே நடந்திருக்கு. அப்படின்னு ஆரம்ப இன்ஸ்பயரே வந்து இந்த ஒரு சம்பவத்தோட ஒரு லீடு தான். ஒரு நிஜமா நடந்த ஒரு புறா வந்து இன்னொருத்தர் இதுக்குள்ள போய் மாறி விழுந்ததுன்னு ஒரு தெரு முனையில ஆரம்பிச்ச ஒரு ஃபைட்டு. இது என்னதான் வந்து சமாதானத்துக்கு புறா விட்டாலும் புறா விடுறதுல சமாதானம் கிடையாது, ஃபுல்லா கலவரம் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை டைம் இதுக்குள்ள போயிட்டு வந்திருப்பாரா ரியாலிட்டிக்குள்ள. ஸோ இதை மாதிரி எத்தனை ஜீவா இருக்கிறதா நீங்க அடுத்த பார்ட்ல பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க படம் ஃபுல்லா குழப்பி விட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். போன வருஷம் நாங்கள் ஒரு ரவுண்ட் டேபிள் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு டேரக்டர் வந்து அவரோட படத்தில் ஒரு முக்கியமான சீன் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எடுத்திருக்காரு. பட் ஆனால் அது ஆடியன்ஸ் யாருமே நோட் பண்ணல. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி உங்கள் படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன் ஃபேக்டராகவும் இருக்கலாம், இல்லை எமோஷனல் ஃபேக்டராகவும் இருக்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றேன், யோசிக்கிற டைம்ல கதைக்கு வரீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தான் காணாம போச்சு ஒரு நோட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆடிஸ் காணாமல ஆடிஸ்க்கே போகாம போயிடுச்சு. எனக்கு நீங்க சொல்ற உங்க இதுலதான் நிறைய இருக்கு. நம்ம இப்பதான் பேசுனீங்களா? நானே சொல்றேன். எனக்கு நீங்க சொன்ன மாதிரி படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, அதே லேப் அதே ஜெமினி லேப்ல அதே மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னோன்னு நினைச்சேன், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அதே 10 பொருத்தம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா நல்ல வேலையை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. டபுள் பேக்கப் வச்சிருப்போம். இல்ல பேக்கப்ல ஒரே பேக்கப் தான் நம்மள்ட்ட இருந்தது. நார்மலா QT மட்டும் தான் இருந்தது. ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்து ஹார்ட் டிஸ்க்ல ஒரே ஃபுட்டேஜ் தான். அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை எப்படியோ ஒரு வழியில ரெக்கவர் பண்ணிட்டாங்க. போட்டாங்க. படத்துல நடந்த காமெடி இல்லைன்னா QT தான் நாங்க வந்து பெருசு பண்ணிருப்போம். ஏற்கனவே படம் புரியாது, கொஞ்சம் அப்புறம் சுத்தமா புரியாம அந்த காம்ப்ளிகேஷன் பயமா இருக்கு. ஸோ அப்படி எனக்கு அந்த மாதிரி பெரிய அனுபவம் எதுவும் இல்லை. நம்ம என்ன ஸ்கிரிப்ட்ல எடுத்தோமோ அதை எடுத்து அதை கரெக்டாக கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். அதில் எதுவும் மாற்றமோ கூற்று கூட ட்ரிம் பண்ணுறதெல்லாம் நடக்கும், அது நடந்தது. மற்றபடி வேற எதுவும் எனக்கு
ஓகே ஓகே. அப்போ அந்த டெலிட்டட் சீன்லாம் என்னன்னு சொல்லலாம். நாங்க விட்டுருக்கோம் யூடியூப்ல. ஓகே ஓகே. அது தவிர்த்து எதுவும் இருக்கா இல்லைன்னா முக்கியமான இருக்கு டெலிட்டட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ட்ரெயின்ல ஒரு சீன் எடுத்திருந்தேன். அதாவது ஒரு எமோஷனலா வந்து அம்மா வந்து ஒரு பஞ்சபூதங்களோட கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு மாண்டேஜ் ஒன்று எடுத்திருந்தேன். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த மாதிரியோட ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இப்போ தினேஷ் வந்து ஜன்னல் ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது ஃபுல்லா நீர்நிலைகளா போயிட்டு இருக்கும்போது இங்க அம்மா வந்து பிளாஷ்பேக்ல குழந்தைக்கு ஃபுல்லா தண்ணி ஊத்துறது. இப்போ அண்ணா அந்த சைடு பார்த்துட்டு இருப்பான். அப்போ காடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ பார்த்தா இங்க தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க குழந்தைங்களோட. அதுக்கப்புறமா வந்து காத்து வேகமா எதிர்காத்து அடிக்கும். அப்போ அம்மா அங்க ஃபேனை திருப்பி வைப்பாங்க. இப்படி அந்த அம்மா குங்குமஞ்ச கீழே வச்சு பூமி கீழே வந்து வச்சிட்டு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றா ஆகாயத்துல இவனை தூக்கி சுத்திட்டு இருப்பாங்க தினேஷ் கேரக்டர் சின்ன குழந்தையில அது ஸ்கையை பார்க்கும்போது. இப்படி அம்மாவும் பஞ்சபூதமும் கனெக்ட் பண்ணலான்னு அது எனக்கு புரிதலோட நான் அப்படி ஒண்ணு எடுத்து அதை வந்து பிளேஸ் பண்ணும்போது அழகியெல்லாம் இருந்தது. ஆனா அது ட்ரிம்ல அது போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கும்ல? இதே மாதிரி சூப்பரா இருக்கு சார். ஆனா அது வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கலாம். நீங்க எங்க இதுக்கே உட்கார மாட்டீங்க. அழகெல்லாம் நீ வச்சுக்க. கதையை கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்க. ஆக்சுவலா நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாவே பயிர் ஊர்ல எடுத்தனால லகான் படம் மாதிரி தான். லகான் படத்துல கிரிக்கெட்டுக்கு ஆளு சேர்க்கிறாங்க. இப்போ இங்க என்னன்னா ஆர்டிஸ்ட் கேரக்டர் என்னன்னா வந்து இபிஓ இருப்பாப்புல அசோசியேட் இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த சீன் எடுத்து பிளான் பண்ணோம். இப்ப இந்த சீன் வந்து மாத்திட்டோம். இப்போ வந்து இமீடியட்டா மாப்பிள்ள வேணும். டக்குனு ஊர்ல போய் எவன் வந்து மாப்பிள்ள மாதிரி வந்து யாருக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து அதே மாதிரி கிரௌடு வேணும். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் லகான் படத்துல நடந்த மாதிரி மாப்பிள்ள நல்லா இருக்கும் கூட்டு வந்துடா எதுவும் தெரியாது. நீ வந்து அந்த இது மாதிரி அப்படியே உட்காந்து சிரிச்சிரு அது மட்டும் போதும். இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணதுதான் கம்ப்ளீட்டா ரொம்ப பயங்கர பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். புதுமுக நடிகர்களை போய் அவ்வளவு பேரை கொண்டு வந்து அதுதான் நான் இவர் படத்தோட படம் நான் ரிலீஸ் முன்னாடி ப்ரிவியூ எடிட் ஷூட்ல நான் பாத்திருக்கேன். ஜான் நானும் ஒரே சீசன் நாளே அப்படியா? அப்புறம் தான் எனக்கு பழக்கம். அப்படின்னு சொல்லிட்டு அப்ப படம் பார்த்தேன். பார்த்தோடனே நான் சொன்னது அதான். படம் வந்து ஃபுல் எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஒரு 50 பேர் 100 பேர் இருக்காங்க. இது வந்து எனக்கு விருமாண்டி படத்தோடைய இன்னொரு இது மாதிரி தெரியுது. விருமாண்டி படத்துல இப்படிதான் எங்க பார்த்தாலும் படத்துல க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நீங்க அதை மேனேஜ் பண்ணீங்கிற மாதிரி எனக்கு அது அவ்வளவு பேரை வந்து கட்டி மேய்க்கிறது. அதுவும் அவ்வளவு பேர் சொன்ன மாதிரி இதே இல்லாம இருக்கிறவங்க சினிமாவை தியேட்டர்ல தான் பாக்குறவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு போற சீன் எனக்கு ரொம்ப ஜெனரல் கிரௌட் செட்டப்லாம் இல்ல. ரியல் ரோட்ல போயிட்டு எல்லாம் ஓரமோன்னு கத்திக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போற சீன்லாம் வந்து பயங்கரமா. அதுக்கெல்லாம் ஒரு காட்டுத்தனமான தைரியம். அங்கமாலி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவோட அங்கமாலி தான். ஏன்னா அதே மாதிரி அவ்வளவு டெபியூ ஆக்டர்ஸ் அது அந்த ஸ்கேல்லயுமே அந்த இது விஷயம் அப்படியே வந்து அதுல இருக்குள்ள ஒரு அரகன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அங்கமாலியில இதுலயுமே அந்த இது இருந்துட்டே இருக்கும் அந்த அவங்களுக்குள்ள. ஏன்னா அந்த இப்ப அது என்னதான் வந்து சமாதானத்துக்கு புறா விட்டாலும் புறா விடுறதுல சமாதானம் கிடையாது. ஃபுல்லா கலவரம் தான். பேசிட்டு இருக்கும்போது யோசிச்சீங்க அவர் படம் பார்த்துட்டு எனக்கு இதை பார்த்துட்டு ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்து டைமிங் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று இருக்குல்ல. எனக்கெல்லாம் காமெடி வராது. ஸோ அப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்க இவ்வளோ நேரம் பேசுனதுலே தெரிஞ்சிச்சு. அந்த ரைட்டிங் எல்லாமே வந்து யாரோட தலையிடம் இல்லாம வந்து முழுசா உங்களோட சமாதானப்புற மேட்டரை வச்சு அவர் பேசுற பேச்சுல எல்லாம் ஆமா அவரோட இயல்பு தான். அந்த பிகினிங் அந்த கல்யாணி மாற்று அந்த கேரக்டர் வந்து கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாம் போய் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜனரம் ஜாலியா கொண்டு போயிருப்பீங்க. அந்த பொண்ணு பார்க்க போற சீக்வென்ஸ் மேனரிசமே நல்லா இருக்குமே. இப்படி இந்த ஹைலைட் இல்ல இதுதானே. டெபியூட் ஹீரோவா அவர் தான் வாங்குவார்னு நினைக்கிறேன் இந்த தடவை. உங்களுக்கு பீட் பண்றதுக்கு ஆள் இல்ல இந்த வருஷத்துல இல்ல. மிகச்சிறந்த நடிகரா இருக்கிறார் அவரு. ஆக்சுவலா மிகச்சிறந்த நடிகர்
மிகச்சிறந்த இயக்குனராகவும் இருக்காரு. அதுதான் அந்த 2 இருக்கிறது தான் கஷ்டம். கண்டிப்பா 2 இருக்கிறாரு. அதுதான் சொன்னேன், ஒரே டைம்ல 2 குதிரையில ஓடுற மாதிரி. ஆமா அதுவும் கரெக்டான அது first படம். ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா ஒண்ணு தட்டிடுவாப்ல. அப்படிதான் யோசிச்சேன். நீங்களுமே நடிக்க வச்சிருப்பீங்கல்ல ஜே பேபில ஆமா, போஸ்ட்மேன். சோ அது எப்படி நடந்தது? அண்ணன் நடிக்க வைக்கல, அடம் பிடிச்சு நடிச்சேன். அப்படியா? ஒரு சீன் தான்டா, சின்ன சீன் தான். அண்ணே பரவாயில்ல, உங்க படத்துல நான் நடிச்சே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சு ஓகே. அதுக்கப்புறம் அதுவும் ஊர்வசிமம் போய் பயங்கரமா திட்டுனீங்களா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? அது ஒரு டைலாக். அது அது அண்ணன் கொடுத்தது தானே. அந்த எங்கேயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து add ஏறாது. பண்ணிக்கிறேன்னு இல்ல, சொல்றேன். add பண்ணு. எல்லா அது dialogue ஒண்ணு ஒண்ணு இல்ல. இல்ல. இப்ப புறா ஒண்ணு போட்டாரு, அந்த மாதிரி அங்க அதை போட்டிருக்காரு. நம்ம சென்னையோட முக்கியமான டைலாக் அது. சரி, கரெக்டா அந்த இடத்துல ஆப்டாந்து நீங்க அதை பேசிக்கிட்டேன். ஆனா இதுக்கு பேச ஊர்வசி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இவன் அந்த காம்பினேஷன்ல இருக்கும்போது ம். புடிச்சு தள்ளி விடும் போது இவன் வந்து அந்த இடத்துல பேசுறது, அதாவது கேமரா ஆங்கிள் இவன் மறைக்காம கரெக்டா ஓவர்லாப் பண்ணாம அந்த டைமிங்ல டைலாக் எடுக்கிறது, அந்த பேப்பர் கீழே போட்டதும் குனிஞ்சு எடுத்து கொடுக்குற டைமிங், இதெல்லாம் அவங்க பார்த்து நோட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. ஷார்ட் முடிஞ்சதுக்கு அதே மாதிரி தள்ளி விட்டதும் இவன் அப்படியே பின்னாடி விலகி போய் டச்சும் பண்ணாம கொஞ்சம் விலகியும் போய் நின்று இருக்குதுல்ல. ஷார்ட் முடிச்சு தான் கூப்பிட்டே சொன்னாங்க, சுரேஷ் யாரு இந்த பையன், ரொம்ப கிளவரா இருக்கான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கான், ரொம்ப இவன் கட்டாயமா பெரிய ஆளா வருவான் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இவ்வளவு பெரிய ஆளா வந்து ஆமா, அது அவங்க சொன்ன பிளெஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். அது எதை அண்ணன் சொன்ன மாதிரி எதை அவங்க பார்த்தாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. ஷார்ட் முடிஞ்ச உடனே இவரை கூப்பிட்டு அங்க இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி பெரிய ஆக்டரா வருவான். அவங்க பயங்கர கெஸ்டிங் அது. இப்ப படத்துல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ அண்ணன் சொன்னாங்க இந்த பெண் நளினம் பத்தி நீங்க பண்ணதை பத்தி சொன்னாங்க இல்லையா. ஸோ தினேஷ் சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, அந்த குக்கு பண்ணதுக்கு அப்புறம் கண்ணில் எனக்கு நிறைய வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருந்ததா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெண் நளினமே பண்ணிட்டு இருந்ததுனால? அதான் என்ன அறியாம அந்த இம்பாக்ட் கொஞ்ச நாள் இருக்குதான் செஞ்சுது. ஏன்னா திடீர்னு வீட்டுல பேசும்போது ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ ஏன் இப்ப கல்யாணம் மாதிரி பேசுற அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸும் வந்து டக்குன்னு பேசிட்டே மாட்டே இப்ப கல்யாணம் வந்துட்டு போனா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. பட் ஆனா டேரக்டராகவும் இருக்கிறதுனால நமக்கு அதுக்குள்ள கேரக்டரோ இருக்கிறத தாண்டி பெரிய ப்ரெஷர்ஸ் வந்து வெளில இருக்கும். அதனால நம்ம நிறைய நேரத்துல அதை மறந்து இது பண்ணணும். ஒன்லி அந்த நடிக்கும் போது அந்த அந்த கெட்டப் போட்ட உடனே நம்ம ஃபுல்லா அந்த கேரக்டருக்குள்ளே இருப்போம். ஒன்ஸ் அந்த கெட்டப் முடிஞ்சோடனே ஓகே முடிஞ்சு நம்ம பாரியா நார்மல் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துடும். ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்தது. அறியாம சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்போ அப்பப்போ மேபி வந்து போலாம் அது அந்த கேரக்டர்ல இருந்து. பட் அந்த குக்கு வந்து அது எக்ஸ்ட்ரீம்லி அவருக்கு அது அது ஒரு டிமாண்டிங்கா இருந்தது இல்லைங்களா, மேபி அதனால அந்த அஃபெக்ட் இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, அந்த நளினம் தான் அந்த கேரக்டரா இப்ப நம்ம யோசிச்சு கொண்டு வரும்போது வரும், அது தாண்டி போயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். என் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் இருந்தது, நான் சொல்லாம இப்ப யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். பிளாஷ்பேக்ல வந்து எங்க அப்பா கேரக்டர் இளவரசன் இருந்தாரு, அவர் தயால் தான் அந்த கேரக்டர் வந்து பண்ணாரு. சேத்தன் சார் கிட்ட என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, சேத்தன் சார் வந்து நல்லா பாடுவார், சூப்பரா அவருக்கு வந்து இது தெரியும். அதனால வந்து ஆரம்பத்துல அவரோட இன்ட்ரோ அப்பெல்லாம் அவர் பாட்டு பாடுவார், வருள் சேர்ந்திரும் பாட்டு பாடுவார், ஒரு சில பாட்டுலாம் வந்து பாடுவார். ஆனா இப்ப அவர் வந்து எனக்கோ நான் வந்து எப்படியோ ஒரே ஒரு பாட்டை மட்டும் திரும்ப பாடி அப்படியே சமாளிச்சுட்டா ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். அவர் தயாளுக்கும் வந்து பெருசா மியூசிக் வந்து வராது. அவர் வந்து பெரிய கூத்துக்காரரா காமிச்சிருப்போம், அவர் நல்ல ஒரு வாத்தியார் ரேஞ்சுக்கு இருந்தாருன்னு. ஆனா அவர் ஒரே ஒரு பாட்டு பாடுற மாதிரி கூட ஒரு சீன் வரும், யோசிச்சு பாத்தீங்கன்னா அது இருக்கும். அது மட்டும் அதை அப்படியே வச்சு மேக்கப் பண்ணா யாருக்குமே அது வந்து இப்ப நம்மளா சொல்ற வரைக்கும் அது தெரியாது. ஒரு பாட்டு கூட பாட மாட்டாரு, ஒரு பாட்டு பாட மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு. ஆனா டான்ஸ் ஆடி தான் அவர் பிராக்டிஸ் பண்ணுவாரு. பட் ஆனா பாட்டு ஆனா பார்த்தவங்க எல்லாம் அவர் வாத்தியார் அப்படின்னு இது ஒரு ஃபேக்ட் ஒண்ணு. இன்னொரு ஃபேக்டர் வந்து ஒரு இடம் இருக்கும், ஒரு சேத்தன் சார் வந்து அந்த குந்தி சீன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்படி சோகமா நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுல வந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னார், ஒரு ரிவ்யூ சொன்னாரு, சூப்பரா இருந்துங்க, செம்ம ஐரனியா இருந்தது. கிங் ஹஸ் லாஸ்ட் இஸ் கிரவுன், அது வரைக்கும் அந்த கிரீடம் போட்டிருந்தாரு, அந்த சீன்ல நீங்க கிரீடம் இல்லாம பண்ணீங்க அவர் நடந்து வரும்போது. இது வரைக்கும் ராஜாவா இருந்தாரு, அவர் தலையில இருக்க கிரீடம் வந்து இதுவாயிருச்சு, செம்மையா யோசிச்சு எடுத்திருக்கீங்க அப்படின்னாரு. ஆனா பட் அதோட உண்மை என்னன்னா, பாரி ரொம்ப நேரமா கிரீடம் வச்சுருக்கேன், வலிக்குது, முடியல, கட்டிடலாம் அப்படின்னாரு. நேச்சரே அதுக்கு. ஆமா, அது சொல்லும் போது அது இல்ல சார் இது ஒரு சீன் வச்சுக்கணும், இல்ல முடியல, ஏன்னா அது கட்டினா உங்களுக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடும். அந்த தெருக்கூத்து அந்த கிரீடம் ரொம்ப இறுக்கி கட்டுவாங்க. அந்த அது சொன்னதுனால அதை கழட்டி வச்சோம். பட் அதை வந்து எங்களுக்கு சீனுக்கு வந்து அது பயங்கரமா. எனக்கு வந்து அது எப்ப தெரியும்னா, கருணாசனம் கெட்டிருந்தாரு அந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ் வரும் அந்த டிராமா ஹைவேல வச்சு. அது கெட்டிட்டு வந்தோடனே என் டீம்கிட்ட சொன்னாரு, அப்பா அவன் வந்து தயவு செய்து ஒன்மோர் பேர போறான்ப்பா, சீக்கிரம் முடிக்க சொல்லு, ஏன்னா ரொம்ப வலிக்குது அது கெட்டி இருக்குது. அவங்க ஒரிஜினலாக கெட்டுறவங்க தான் கெட்டினாங்க. அப்போ அவங்க கெட்டும்போது அவங்க நான் சொல்லிட்டேன், எப்படி நீங்கள் ரியலாக இது பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும், சும்மா அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதே மாதிரி நல்லா பிடிச்சி டைட்டாக அங்கே கெட்டு நார்மலாக பண்ண நிற்காது.
அதெல்லாம் பண்ண நிக்க அவங்க பயங்கர டைட்டா இது பண்ணிட்டாங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு இருந்தது. அது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நீங்க அவங்க முதுகுல நம்ம முதுகுல அப்படி காலை வச்சு அப்படி இருக்குவாங்க, அப்படி ஃபுல் ஃபோர்ஸ்ல ஒரு இருக்குனாங்கன்னா இந்த இடத்துல அவங்க எனக்கு கை வச்சு பாருப்பா அப்படின்னு அவங்க இது காமிச்சாங்கன்னா அவங்க இதுல அப்படியே ஒரு குழி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. அது கட்டி கட்டி வந்து ஒரு 38 கட்டு வரும். அது மொத்தமா ஒரு அந்த மீசையோட கட்டை, மீசை பார்க்க சின்னதா இருக்கும், ஆனா மீசையோட முடிச்சு கடைசியா இங்க விழும்போது அப்படியே பயங்கரம் மயக்கம் வர்ற ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ஆயிடுவோம். கண்டிப்பா வாந்தி வரும், வாந்தி மயக்கம் அது வந்து வெரி காமன். அப்புறம் இன்னொரு ஒரு ஃபேக்டர் நடந்துச்சு படத்துல, ரொம்ப எதிர்ச்சியா நடந்துச்சு. அந்த அப்பாவுக்கு வந்து இவர் சேத்தனும் இளவரசனும் சண்டை போடுற ஒரு ரூம்ல சண்டை போடுவாங்க. அந்த ஆக்சுவலி அந்த சீன் வந்து அங்க எடுக்கிறதா பிளான் இல்ல, வேற ஒரு இடத்துல எடுக்கிறதா பிளான், ஒரு கோவில் கிட்ட எடுக்கிற மாதிரி. மழை வந்ததுனால நாங்க கேன்சல் பண்ணி இந்த ரூம்ல வந்து ஷூட் பண்ணோம். ஆனா அது மூலமா எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, இயற்கையா ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, எந்த இடத்துல வந்து அந்த தாண்டவம் வந்து இளவரசனை அடிச்சு துரத்தினானோ அதே இடத்துல தாண்டவம் முழுந்து சாவான். சேம் ஸ்பாட் அப்படியே. அது நாங்க பிளானே பண்ணல, பட் இயற்கையா நடந்தது அதெல்லாம் வந்து படம். ஓகே, சூப்பரா சூப்பர். ஸோ அந்த கேரக்டர் பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஜேபேபியில வந்து மூர்த்தி கேரக்டர், அந்த வெஸ்ட் பெங்காலில் மீட் பண்ணுற மூர்த்தி கேரக்டர், இப்போ எல்லாருமே டேக் த மெய்யழகன் அப்படின்லாம் சொல்லி போடுறாங்க. உண்மையில ஒரு மெய்யழகன் தான் நினைக்கிறேன் அந்த மூர்த்தி கேரக்டர். அவங்கள ரிசீவ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களுக்காக நின்னதாக இருக்கட்டும், லாஸ்ட்டு அவங்கள பஸ் ஏற்றி விடும்போது அவர் அழுததாக இருக்கட்டும், ஸோ அப்படி தான் இருந்தது உண்மையாக ஒரு அன்பு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி நல்லா இது பண்ணியிருக்காரு அன்னைவஜி. இல்ல அதான் அவரு நல்லா அது நல்லா இது பண்ணியிருக்காரு, சிங் பண்ணியிருக்காருன்ற மெய்யழகன் மாதிரி அந்த கேரக்டர் தான்ல. அது நிஜ கேரக்டர். அது சினிமாக்காக வந்து அந்த கேரக்டருக்கு வேற யாராவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு நிஜ கதையை பண்ணும்போது அதுக்கு 2-3 பேர் நான் யோசிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாமே பிஸியா இருந்தாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம சரி அவரே நடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. சரி வாங்க சார் உங்களை வச்சு நான் ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஏன்னா அவரை நடிக்க வைக்கிறதுன்றது ப்ரொடக்ஷன்லயே முதல்ல ஒத்துக்கணும். யாரும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வச்சு ஏதாவது போயிடலாம், எதுக்கு அவரை வச்சு ரிஸ்க் எடுக்கிறீங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாப்புல. சரி நான் பார்க்குறேன் எப்படியும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா அவரை ட்ரை பண்ணி நடிக்க வச்சிட்டோம். நடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வர்றது இல்லாமல் இந்த ஏற்கனவே இந்த நிஜ கதையில் இருந்தவர் எங்களுக்காக வந்து இந்த படத்தை நாங்கள் கொண்டு போய் அங்கே கல்கட்டாவில் போய் இறங்கினதுலேருந்து மொத்தமாக அவர் பார்த்துக்கிட்டது அவர் தான். எங்களுக்கு தங்க வச்சது, சாப்பாடு, ஆமாம் சாப்பாடு கொடுக்கறது இருக்கட்டும், ஆர்கனைஸ் பண்ணுறது, வண்டிங்க அரேஞ்ச் பண்ணுறது, லொக்கேஷன் ஸ்பாட்டுக்கு போகிறது வர்றது, லொக்கேஷன் பர்மிஷனு, அப்புறமா வந்து அங்கே பெங்காலி ஆர்டிஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அதுக்கப்புறமா வந்து அவனும் ஒரு ஆர்டிஸ்டா வேலை அங்கே போய் நின்று பேசிட்டு பாரு பர்மிஷனுக்காக அவரை கூப்பிட்டு சார் ஒரு ஷார்ட் சீக்கிரம் அவங்க நடிக்குவாங்க அப்படின்னு கூட வந்து நின்று நடிச்சிருப்பாரு. அதாவது எப்பேர் தேர்ந்து நடிக்கிறது கூட வந்து இவ்வளோ சூழ்நிலையில் நடுவில் நடிக்க வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவர் அப்படியெல்லாம் இல்லை. அவர் இது ஏற்கனவே பரம்பரையே நடிக்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் ஐயோ தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ, அவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப டிராமாத்தனமா இருக்குது அப்படின்னு ஒரு இருந்தது. ஆனால் என் மனசுக்குள்ள அவனை சொல்லிட்டே இருந்தது, என் மக்கள் மன்னிச்சிருவாங்கடா. கடைசியில் ஒரு படத்தை போட்டுட்டா இந்த நிஜமா இந்த ஆள் தான் பண்ணியிருக்காரு, உண்மையிலேயே அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இதை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது. அது வந்து கரெக்டாக அது வந்து உண்மையிலேயே மக்கள் அப்படி தான் ஏற்றுக்கிட்டாங்க. நான் சந்திச்ச மிக முக்கியமான மனிதரா அவர் படத்துக்கு அவர் இல்லைன்னா அந்த படமே இல்லை. கண்டிப்பா ஆக்சுவலாக அம்மா எப்படியோ அது மாதிரி அந்த கேரக்டர். ஓகே ஓகே. ஸோ ஜமாலை வந்து அந்த தயால் சார் பற்றி இப்போ நிறைய பேசுனீங்க. பட் ஆனால் அவர் எப்படி இந்த விஷயத்த எனக்கே இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த பாட்டு அவர் கற்றுக்கல. ஸோ அவர் வந்து அந்த கேரக்டரை எப்படி வந்து ஹோல்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த இது எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்தவங்க இல்லையா? ஸோ அவரை அந்த விஷயம் பண்ண வைக்கிறது எப்படி? ஏன்னா சேட்டன் சார் நிறைய ஷேர் பண்ணார். ஸோ அதனால் அவரை கேட்காம நான் தயால் சாரை கேட்குறேன். இல்லை, அது அந்த பாட்டு கற்றுக்கலங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் அது கற்றுக்க முடியாதுன்னு ஒன்று இருக்குது. அந்த தெருக்கூத்துன்றது வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து இசையில் வந்து பயங்கர ஒரு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நீங்கள் போய் இன்றைக்கே பாட்டு கற்றுக்கோங்க, ஒரு மாதத்தில் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறதே பெரிய வன்முறை தான். அதுவே நம்மளால பண்ண முடியாது. பட் தயால் சாருக்கு வந்து ஏன் இவ்வளோ விஷயங்கள் முதல்ல ஈஸியாக இருந்ததுன்னா, அவர் வந்து நம்ம தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவர் நிறைய நாடகங்கள் வந்து இங்கே பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வன் நாடகம் வந்து நம்ம இது பண்ணுவோம், வந்தியத்தேவன் வந்து அவர் தான் பண்ணாரு. ஆமாம், வந்தியத்தேவனா வந்து அவர் ரொம்ப பாப்புலர் இந்த தியேட்டர்கள் குரூப்ஸ்ல. ஸோ அதுக்கான அந்த உடல் மொழி இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து அவர் கொஞ்சம் ஈஸியா அதை பிடிச்சிக்கக்கூடிய ஒரு. நான் ஏன் கேட்டேன்னா அது சொல்லிடுறேன், அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்டா அந்த ஒரு ஷார்ட் இருக்குல்ல, நீங்க அந்த ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவீங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து இப்படி வந்துட்டு போற மாதிரி இருக்கும், நீங்க அப்படி ஒரு சுத்துவேன். அது ஆக்சுவலா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, காந்தாரால ஒரு சீன் இருக்கு.
அவர் வந்து அடிபட்டு கிடப்பார், அப்போ அவங்களுடைய அப்பாவோட இது வந்து கத்துற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி இருந்தது. இல்லை, நான் யோசிச்சது என்னன்னா வேற மாதிரி இருந்தது. நிறைய லென்த்தாக போனதுனால நிறைய கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்து ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் வச்சிருப்போம். அவன் வந்து அந்த நைட்டில் அந்த மொட்டைப்பாறைக்கு மேலே தீப்பந்தத்தோட நின்றுருப்பான் அந்த அர்ஜுனன் டான்ஸுக்கு முன்னாடி. அது வந்து ஒரு சீக்வன்ஸாகவே இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா இவர் சேத்தன் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவன் ஜமாவெல்லாம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான், எல்லாருக்கிட்டே போய் பணம் கொடுத்து ஏமாந்தான். அம்மா அதுக்கப்புறம் தான் இறந்து போனாங்க. இப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அம்மா இறந்தது செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இருக்கும். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா முறையா எனக்கு அர்ஜுன வேஷம் போட்டு காட்டுறேன்னு இவன் அர்ஜுனன் வேஷம் போடுவான். அர்ஜுனன் வேஷம் போட்ட உடனே எப்படி யோசிச்சேன்னா வந்து உனக்கு தொடர்ந்து உன்னோட வேஷங்கள் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே. இப்போ பெண் வேஷமே போட்டுன்னு இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி தயக்கமா இருந்தான். அர்ஜுனன் போட்டோடனே அவனுக்குள்ள ஒரு பவர் வருது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவன் அப்பா வந்து இறந்த இடமான அந்த மொட்டைப்பாறைக்கு வந்து போகும்போது அந்த அப்பாவோட வாய்ஸ் வந்து அவனுக்கு கேட்கும், கல்யாணம் இங்க என்னடா பண்ற நீ, போடா அங்க போய் ஆடுறா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்பாவோட துணையோட தான் வந்து இவன் அர்ஜுனனே ஆடினான். கிட்டத்தட்ட வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் தான். இவன் எப்படி அர்ஜுனன் ஆடுறான்னா அப்பா அங்க ஆடுறாரு, இவன் அதை பார்த்து ஆடுறான் அப்படிங்கறதோட மிரர் ரிஃப்ளெக்ஷனோட ஒரு சின்ன பார்ட் காட்டணும்னு தான் அந்த 2 பேரும் ஒன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டணும். ஸோ அவரோட துணையோட தான் இவன் அர்ஜுன், ஏன்னா பிளாஷ்பேக்கில் காட்டியிருப்பான் அப்பா தான் வந்து அர்ஜுனன் தொடர்ந்து போட்டுன்னு இருப்பாரு அப்படிங்கிறது. அப்படிதான் அந்த தாட் ப்ராசஸ் தான். அது காந்தாரை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவனை வந்து அடிபட்டு கிடக்கிறவன எழுப்புற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்க அப்படி சுத்தி ஆடிட்டு இருக்கும்போது அது ஒரு உத்வேகமா இருக்கிற மாதிரி அவங்களுடைய பிரசன்ஸ் இருந்த மாதிரி. இவனோட கலையோட ஆதியே அவங்க அப்பா தான். நான் அப்படிதான் யோசிச்சேன். இப்ப கல்யாணத்துக்கு ஏன் வந்து கலை மேல இவ்வளவு ஆர்வம் வந்தது காரணமும் அவங்க அப்பா தான். அவனுக்கு ஏன் இந்த கலை இவ்வளவு நல்லா வருதுன்னு காரணமும் அந்த அப்பா தான். சோ அந்த அப்பாவோட துணையோட தான் இவன் இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுதான் இது. பட் இது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ன்றதை விட அதுதான் மெயின் பேஸே இது. ஆமா, அவர் கேட்டலிஸ்ட் கிடையாது. இப்ப மோட்டிவேஷனா அது கேட்டலிஸ்ட்னு வரும் ஸ்கிரீன் பிளேல. கேட்டலிஸ்ட் கிடையாது. மெயினான ஆளே வந்து மெயின் லைனே வந்து இவங்க கிட்ட தான் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ போகும் இடம் வெகு தூரம்ல 2 கேரக்டர் தான் மெயின். ஸோ அதில் கருணா சார் பற்றி கேட்கணும். கருணா சாரை அந்த அதாவது தெருக்கூத்தில் உள்ள ஒரு கலைஞர் இப்படி இருக்கிறாங்கிற காமிச்சதும், ஸோ லாஸ்ட்டாக ஒருத்தருக்காக நானே வந்து என்னோட இதை தியாகம் பண்ணுறேன்னு சொல்கிறதும், ஸோ அதை எப்படி டிசைன் பண்ணீங்க அந்த கேரக்டர்? அந்த தியாகங்கிறது மெயினாக இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த கேரக்டரே ரொம்ப லேசியாக ரொம்ப குழந்தையாக தான் நம்ம இது பண்ணியிருப்போம். அது அப்போ தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். நம்ம ஒரு அந்த இடத்துல விமல் சார் மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வைக்க முடியாதுல்ல. ரெண்டாவது இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்பத்துல இருந்தே அந்த 2 கேரக்டருக்குள்ள ஒரு முரண் இருக்கும். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். முரண் இல்லாம 2 கேரக்டருமே ஒரே மைண்ட் செட்ல போனா அப்படி இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஸ்கிரீன் பிளே கதை இதுக்கு தேவையான ஒரு விஷயம் வரும்போது அதை ஆட்டோமேட்டிக் நம்ம கிரியேட் பண்றது தான், நம்ம உருவாக்குறது தானே. மெயின் திங் இன்னொரு விஷயம் நான் நிறைய இதுல சொல்லணும்னு நினைச்சேன், அதை மிஸ் பண்ணியிருக்கேன். அதை இவர் வந்து கூத்து வந்து கடைசி வரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுல இவர் படம் முடிஞ்சிருக்குல்ல. இதுலயுமே அப்படிதான் ஒண்ணு இருக்கும். எப்படின்னா இந்த கருணாஸோட கேரக்டர் இருக்கு இல்லையா, இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவன் கூத்து இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு வருவாரு. ஒரு கட்டத்துல அவரோட இத முடிவு வந்து அந்த மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு வந்தோம்னா திரும்ப அவர் அந்த ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு போயிருப்பாரு ஒரு இடத்துல, ஹைவேல. அந்த இடத்த திரும்ப லாஸ்ட் ரோலிங்ல காமிப்போம். அது இல்ல படத்துல இல்ல, அது லென்த் காரணமா போயிடுச்சு. அது ரோலிங்ல காட்டும் போது அந்த குப்பையில வந்து அது கிடக்கும். இப்போ ஒரு குப்பை பொறுக்கிறவன் அந்த வழியா அப்படியே போயிட்டு இருப்பான். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுத்து போட்டு, ஏன்னா அந்த ஹைவேல எல்லாம் பாட்டில் நிறைய கிடக்கும், அதை எடுத்து போட்டு போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு டவுன்ல அப்படியே போய் மறைவான். ஒரு 4 ஷாட்ல அப்படியே டவுன்ல மறைவான். மறைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்த்தோன்னா அவன் அப்படியே மேல வருவான். அந்த கிரீடம் மேல வரும், அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் அப்படியே மேல வரும். நீங்க கலையை தூக்கி எந்த குப்பையில போட்டாலும் அது யாராவது ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணி அது திரும்ப வெளில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அதை பினிஷிங் கொடுத்துருந்தேன். அது நாங்க எடுத்துட்டோம் அந்த சீக்வன்ஸ். அது ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த சீக்வன்ஸ் எடுத்தோம். அதுல என்னன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம், லாஜிக்கா ஒரு பிரச்சனை இருந்தது. என்னன்னா அந்த இதை எடுக்க முடியாம போயிருச்சு, ஃபுட்டேஜா எனக்கு இல்லாதனால அதை வேண்டாம் அப்படின்னு தூக்கிட்டேன். என்னன்னா அவர் போடும்போது கீழே லைட் வச்சிருப்பாங்க, அது எல்லோ லைட் வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது நெருப்புல போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதை திரும்ப எடுக்கணும், ரீஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண தனியா அது அப்படி ஆயிடுச்சு.
அதனாலதான் அது பிரச்சனையே தவிர இல்லைன்னா அந்த சீன் வச்சிருப்போம். அது நெருப்புல அப்போ 1-2 பேர் கேள்வி கேட்டாங்க, அது வச்சிருக்கும் போது கேள்வி கேட்டாங்க, அது நெருப்புல போடுற மாதிரி இருந்துச்சு, திரும்ப அவன் எடுத்து போட்டுட்டு வரான், அப்போ கொஞ்சமா லைட்டா எரிஞ்சு இருக்க மாதிரி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல அது நெருப்புன்னு அப்படி பிளான் பண்ணல, நெருப்பு அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னா, அதுக்கு பிறகு என்னதான் இருந்தாலும் கேள்விகள் அதிகமா வரும்போது அதை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டேன். கண்டிப்பா அது இருந்திருந்தா இன்னும் ஃபினிஷிங்கா நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. லாஸ்ட் அந்த வாய்ஸ் ஓவர்ல வந்து அந்த கருணாஸ் வந்து அந்த வீட்டில் போய் அவர் பாடியை வைக்கிறதுல அந்த வாய்ஸ் ஓவர் எப்படி சார் பிளான் பண்ணீங்க? ஏன்னா அவர் ஸ்டார்டிங்ல சொன்ன ஸ்டோரி அந்த அப்படி வர்ற மாதிரி இல்ல, அவரை நீங்க உங்களை திருப்தி படுத்தணும்ல. இது எல்லாருமே ரைட்டிங்கா நம்ம எழுதும் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஒரு கதை சொல்றேன். இந்த கதையில வந்து நான் முதல்ல என்ன சொல்றேன், 2 பேர் பயணிக்கிறாங்க, ஒரு பாடி வந்து மிஸ் ஆயிடுது. மிஸ் ஆனதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு இவர் தான் போறாரு அப்படிங்கறத ஒன்னு ஏத்துக்க வைக்கணும்ல. இப்ப நான் சொல்லும் போது, ஏங்க இது எப்படிங்க ப்ரோ, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்கு ப்ரோ, உயிரோடு ஒருத்தர் கொண்டு போய் அவர் அந்த இடத்துல கொண்டு வச்சு திரும்ப போறாரு அப்படின்னா இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இந்த இது கேள்வி இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அதை ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது லாஸ்டா இது நான் டைலாக சொன்னோம்னா கண்டிப்பா அது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல அந்த டைலாக த்ரோ பண்ணோம். வெரி ஃபர்ஸ்ட் எடிட்டிங்ல வச்சுட்டு அது இல்ல, நான் கதை சொல்லும் போது அதை சொல்லுவேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. ஒரு அர்ஜென்ட், அது ஃபர்ஸ்ட் படம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. அப்படி எடுக்க முடியாம போனதுனால என்ன ஆச்சுன்னா அந்த டைலாக் நான் எடுத்துட்டேன், வேண்டாம் இந்த இடத்துல வைக்க வேண்டாம், பிளேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா டப்பிங்ல எல்லாம் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ண வேணாம்னு பார்த்தேன். அப்புறம் திரும்ப அகைன் எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு, அது வைக்கணும் அப்படின்னா அப்புறம் திரும்ப வச்சதுக்கு பிறகு அது நிறைய பேர் பார்த்துட்டு அதை தான் பர்டிகுலரா சொன்னாங்க, அந்த டயலாக் வர்ற இடம் செம்மையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கரெக்டா நான் கம்போசிங்கா அது கரெக்டா பண்ணல, இருந்தாலும் அது அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். நீங்க கரெக்டா பண்ணலன்னு சொல்றீங்க, பட் ஆனா எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு, அது மேக்ஸிமம் அது அந்த இது இருக்கும் கண்டிப்பா. ஸோ உங்களுடைய படத்தில் நான் ஒரே ஒரு கேரக்டரு, அது என்னென்னா அந்த போலீஸ் கேரக்டர், எஸ்ஐ கேரக்டரு, அது அந்த பிளாக் ஹோல்குள்ளே போயிடுவாங்க. அந்த ஜீவா வந்து ஷூட் பண்ணுற டைம் வந்து ஜீவா உள்ளே போயிடுவார், அவரை தேடி வரும் உள்ள. ஸோ அந்த கேரக்டர் என்ன ஆச்சு? ஸோ அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். லாஜிக்காக கேட்குறீங்க. எனக்கு அந்த கேரக்டர் தோணிட்டே இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து அண்ணன் ஒரு இதுல உடைச்சிட்டாரு. எப்படி நான் எல்லாரும் குழப்பிட்டே இருந்தது இந்த கிளைமேக்ஸ், அதை நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஜி, அதான் ஜி, அவங்க அந்த இடத்த தாண்டி போகும்போது வேற ஒரு ரியாலிட்டிக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ அந்த போலீஸ் வந்து அப்படியே பேரலாம் இன்னொரு ரியாலிட்டிக்கு போயிருக்காரு. ஆமா, இன்னொரு ரியாலிட்டியில இருப்பாரு. அவர் அங்க என்ன நடந்துச்சுங்கிறது அவருடைய வெர்ஷன்ல தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளை பொறுத்தவரை ஹீரோவை ஃபாலோ பண்றதுனால நம்ம அது தேவை. பார்ட் 2ல வரும். இருக்கு பார்ட் 2. நீங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல ஜி, பிளான் இருக்கு, ஆனா இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் பண்ணணும். ஸோ உங்க படத்துல 2 கேரக்டர் என்னன்னா, உங்க கேரக்டர் ஒன்று அமல், அப்புறம் அந்த ரமேஷ் கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லாருக்குமே அப்படி ஒரு, இப்போ ஊரில் உள்ளவங்களுக்குலாம் அப்படி கண்டிப்பாக ஒரு ஆள் இருப்பாங்க, மோட்டிவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க தப்பு பண்ணும்போது கண்டிக்கிற ஒரு ஆளாக இருக்கட்டும். ஸோ அதை அந்த ரைட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த ரமேஷ் கேரக்டரும் உங்கள் கேரக்டர்? அந்த ரமேஷ் கேரக்டர் என்ன ஒரிஜினலா இருந்தது. அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே அவர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. அண்ணனுக்கு கொல்கத்தா போர்ஷன் எப்படி அதே மாதிரிதான் அவர் ரமேஷ்ங்கிறவர் வந்து ஒரிஜினல். அவர் வந்து அந்த படத்துல சொல்லப்படுற இது எல்லாமே, அவரை பத்தி சொல்றது எல்லாமே அப்படியே வந்து ட்ரூ. அவர் வந்து ஃபேமிலியா அங்க வந்து பண்ணையார் ஃபேமிலியா இருந்தவங்க. ஸோ வந்து அவர் வந்து இப்போதைக்கு அங்கே இருக்கிறதுல வந்து லீடிங்காக அந்த புறா ரேஸ் பண்ணுறவர். ஸோ வந்து இந்த 26 மணி நேரம் 5 நிமிஷம் பறந்தது அவரோட புறா பறந்ததுன்ட்டு. ஆக்சுவலாக அது அவரை நான் ரொம்ப பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேமிலியே தெரியும். ஸோ அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த கேரக்டர் எழுதுறது வந்து மோஸ்ட்லி அது அவரோட இயல்பான ஒரு கேரக்டராகவே இருந்ததுனால அதை அப்படியே அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அது எனக்கு பெரிய சிரமமாக இல்லை. எழுதுறதுல எனக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அமல் கேரக்டர் தான். அது வந்து கற்பனையாக வந்து ஒன்று எழுதுனேன், எல்லாருமே சீரியஸாக இருக்குது அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்ட்டு ஒன்று நினச்சி எழுதுனது அமல். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபேக்டர் வேணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த புறா விஷயத்தில் எப்படி ஏமாற்றுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்த கேரக்டர் அந்த அப்பா கேரக்டர், அம்மல் அப்பா. அவர் என்னன்னா ஒரு மாட்டு திருவாணி. அவரு ஆக்சுவலா வந்து அவர் எல்லாமே ஊர் நல்லா சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.
ஸோ ஆனால் வந்து இப்படி ஒருத்தரை வந்து அவர் அப்பாவா ஏன்னா இவங்களோட லைஃப் பெருசாக எதுவும் வரது இல்லை. ஸோ வந்து இவர் ஒரு பாத்திரத்தோட அப்பாவா இருக்கட்டு அப்படின்ட்டு ஸோ அவர் அதுக்கு வந்து அமலுக்கு அப்பாவா அதை எழுதியிருந்தேன். ஸோ அது மெயினாக அதை வச்சு அதை பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அந்த கேரக்டரை வந்து கொண்டு வந்து எழுதின விதமாக அதை நடிக்க வச்சு அவரை நடிக்க வச்சு அதே மனிதரை நடிக்க வச்சதும் எனக்கு சூப்பர் சூப்பர். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன செக்மெண்ட் என்னன்னா, உங்கள் படத்தில் உள்ள ஃப்ரேம் வந்து நாங்கள் ஃபோட்டோவை காமிக்கிறோம். ஸோ அதுக்கு பின்னால் நடந்த பிடிஎஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். இது ஒன்று. ஸோ இது ரெண்டுமே இங்கே சண்டை அங்கே பாசம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இந்த சீன் வந்து எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் நோஸாக இருந்தது. ஏன்னா தினேஷ் வந்து அம்மாவை அடிக்கணும், அந்த அம்மா எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதுதான் சீன்னு, சரிப்பா பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எடுக்க ஆரம்பிச்சதும் நான் தினேஷ் அடிச்சது வந்து எனக்கு வந்து தினேஷ் வந்து என்ன நினைச்சிட்டாப்லன்னா அடிச்சிட முடியாது இல்லையா, சும்மா நடிக்கிறது தானே, தள்ளனா மாதிரி போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் நல்லா இருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அது வந்து சவுண்டில் நம்ம போட்டுக்கலாம், இல்லை இது இப்போ அது அப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. எதிர்பார்த்த மாதிரி இது நிஜமாக நடந்த ஒரு சீன் தான். அதனால் வந்து எல்லாருடைய நல்ல நடிகர்களோடு இருந்து அதை பண்ணும்போது வந்து அதோட சீன் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அதுக்கப்புறமா இதோட தொடர்ச்சியாக அவங்க கோச்சிக்கிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துட்டு தினேஷ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒய்ஃப் சொல்லுவா, அது மாதிரி கவலைப்படாத இப்படி எங்கெல்லாம் வந்துடுவாங்கன்னும் போது உடனே சொல்லும் போதே அம்மாவோட வாய்ஸ் கேட்கும், நான் என்ன பசிக்குதுன்ட்டு. அங்கே கூட்டிட்டு வந்து உள்ளே உட்கார வச்சு வாமான்னு சொல்லி சாப்பாடு போட்டு குழம்பு எடுத்து வந்து முதல் சோறு அவங்க பிசைஞ்சு எடுத்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஊட்டுவாங்க. அம்மா அடிச்சேன், நீ நானும் அவனை அடிச்சேன், நீ தானே அடிச்ச, அம்மா ஒன்று எதுவும் யோசிச்சு நினைக்கல அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல என்ன அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல, அந்த இடம் எனக்கு உண்மையில கண் கலங்கிடுச்சு. அவங்க பேசின விதம், அந்த சூழ்நிலை, அவங்க அந்த மனநிலை, அந்த சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து நான் உள்ள மானிட்டர்ல இருப்பேன். ஏன்னா எனக்கு பின்னாடி எல்லாம் நின்று இருக்கும் போது என்ன போட்டு பயங்கரமா கலாய்ப்பானு. ஏன்னா எப்ப என் கண்ணியே பார்த்துட்டு பாருங்க எப்ப கண்ணீர் வருது அந்த மாதிரி என்ன அறியாம கண்ணீர் அப்படியே கண்ணீர் கொண்டு அங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க அழுதுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி பார்த்தோன்னா இவர் அழுதுட்டு உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருப்பாரு. அப்போ அந்த எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த இடம் தான் கரெக்டா சாங் ஸ்டார்ட் ஆகுற இடம். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள் பார்த்து அப்படி வளர்ந்ததுனால இந்த இடத்துல சென்டிமெண்டலா ஒரு அம்மாவோட எமோஷன் சாங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதோட அந்த ஷார்ட்ல இருந்து அந்த மியூசிக்கோட போய் கிட்ட அந்த அம்மா ஒரு சாப்பாடு பருக்க வந்து இங்க விட்டிக்கும் வாயில, அதை வந்து எடுக்க 2 தடவை ட்ரை பண்ணுவாங்க, அது போகவே போகாது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யதார்த்தன்றது அதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாது. ஸோ அது இந்த 2 சீனுமே என்னால் மறக்கவே முடியாது. கண்டிப்பா எங்களாலையும் மறக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாரி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சீன் இல்லையா? ஸோ கிரீடம் வச்சிருக்கீங்க, பட் ஆனால் இங்கே வந்து வேற ஒரு வேடம் உங்களால் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஸோ அதான் இது வந்து அட்லாஸ்ட் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. பல பேர் அம்மா ஆசைப்பட்டது அர்ஜுன் போடணும் அப்படின்றது, இவனோட ஆசைன்றது ஒரு அம்மாவோட ஆசை ஒன்று இருந்தது. அப்படி போடுறது அந்த ஒரு அதையுமே ஒரு சீனை வந்து ஒரு படமா அணுகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதோட கிராஃப் எப்படி இந்த சீன் ஆரம்பிச்சது, அது கடைசியா எப்படி அந்த இடத்துல முடியுது அப்படிங்கிற மாதிரி அணுகுன ஒரு சீன் தான் இது. ரொம்ப பிடிச்சி எடுக்கும்போதே அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி. ஏன்னா நாங்க படமும் இந்த ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி. ஆமா, நாங்க எங்க டீமாவே எப்படி மேக்ஸிமம் ஒர்க் பண்ணோம், நானும் எப்படி ஒர்க் பண்ணோம்னா மேக்ஸிமம் வந்து திரும்ப போயிட்டு கேமராவை பார்த்து இந்த ஃப்ரேம் இப்படி வந்துச்சு அப்படி பாக்குற ஆளுங்களே கிடையாது. நாங்க வந்து அந்த டிராமா மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள இருக்க அந்த டிராமா, ரியல் டென்ஷன் இப்ப எனக்குள்ளயும் சேத்தன் சாருக்குள்ளயும் இருக்கா அப்படிங்கிறது தான். நாங்க போயிட்டு கேமரால அது பதிவாயிரும், அவ்வளவுதான். அது என்ன பண்ணாலும் நம்ம பதிவாயிரும். ஆனா நம்ம நடிக்கிறது வந்து அந்த இது இருக்கணும். எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு அவரை பார்த்தா கோவம் வரணும், அவருக்கும் என்ன பார்த்தா கோவம் வரணும். அந்த டென்ஷன் வந்து 2 பேருக்குள்ளே இருக்கணும். அந்த டென்ஷன் இருக்கும் எப்பயுமே. நாங்க அதுக்குள்ள அப்ப வந்து நாங்க ஜாலியா பேசிக்க மாட்டோம், சிரிச்சு இது பண்ணிக்க மாட்டோம். அந்த ஒரு அப்படி இருந்த ஒரு சீன் தான் இது. இது பயங்கர எமோஷனலா இருந்துச்சு. ஆமா, இதோட ரிசல்ட்டுமே அங்க தெரியும், எமோஷனல் பிளஸ் கூஸ்பம்ப்ஸ். ஆமா, அது
ஆனா ஒரு பெரிய பயம் இருந்தது, நிஜமாலே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு சீனு, இதை வந்து கூத்து மேல எடுத்துட்டு போய் நம்ம வைக்கிறோம். கூத்துக்குள்ள நடக்கிற ஒரு சீக்வன்ஸ். நீங்க இப்ப இந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல டைலாகே வந்து இருக்காது, ரொம்ப கம்மி. எல்லாமே கூத்தோட விஷயங்கள் தான் இருக்க போகுது கடைசி ஒரு 20-25 மினிட்ஸ். அப்ப வந்து ஒரு பெரிய பயம் இருந்தது. இப்போ எப்படி இது புரிஞ்சுப்பாங்க, கூத்து தெரியாதவங்களுக்கு இப்படி எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னு. ஆனா எல்லாருமே இந்த சீனை வந்து ரசிச்ச விதம் வந்து செம்மையா இருந்தது. இன்னும் இந்த 2 சீன்லயுமே ஒரு விஷயம் என்னன்னா லைவ் சவுண்ட் நாங்க டப்பே பண்ணல. சோ ஸ்பாட்லயே வந்து அந்த விஷயத்தை எமோஷனை கொண்டு வரணும். இப்ப குந்தி சீன்லாம் வந்து இப்ப நீங்க போய் டப்பிங்ல போய் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்லாம் கிடையாது, அங்கவே நீங்க அந்த அழுகிற அந்த ஃபீல் வரணும் அப்படின்னு. அது பெரிய இது என்னன்னா அங்க உட்காந்து இருந்தவங்க எல்லாமே ஊருக்காரங்க, அவங்கதான் கூத்து பார்க்க வந்தாங்க, அவங்களுமே அழுதாங்க. அப்ப அந்த அவங்களோட ஷார்ட்ஸ் அழுகுற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம், எல்லாமே ஒரிஜினல் ஷார்ட்ஸ். அது எதுவுமே நாங்க வந்து அவங்களுக்கு கிளிசரின் கொடுத்தோம் அப்படி இல்லைன்னா, நாங்க எத்தனை டேக் எடுத்தாலும் அவங்க அழுதாங்க. எங்களுக்கு அது வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நடிகனா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே நம்ம நல்லா நடிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த இடத்துல வந்தது. ரொம்ப ஹாப்பியான ஒரு சூப்பர். நெக்ஸ்ட் இந்த சீன் ஆக்சுவலாக இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, நான் ப்ரொஃபலர் கேட்டேன் இந்த சீன் எடுக்கும்போது. விமல் பிரதர் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கி வருவாப்புல. நான் ஆக்சுவலாக அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது ப்ரொஃபலரில் காற்று, ஏன்னா நான் அந்த சாங்லேயே வந்து தாய்மடி தேடி போனா அந்த சாங்லேயே காத்தோட சவுண்ட் இருக்கும், விண்டு இது போட்டிருப்போம். ஓகே. ஆனால் எங்களுக்கு ப்ரொஃபலர் கிடைக்கல, ப்ரொடக்ஷன்ல லாஸ்ட் மினிட்ல இல்லைன்ட்டாங்க. அப்போ எனக்கு அது பயங்கரமான உளைச்சல் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா, நான் அந்த ப்ரொஃபலர் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது இந்த ஷாட் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல ஒரிஜினலாவே காத்து வந்துச்சு. நேச்சரே வந்து ஹெல்ப் பண்றாங்க. அது பயங்கர காத்து திடீர்னு வருது எங்களுக்கு. அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி நான் ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்கேன். அப்போ வந்து இவர் விமல் பிரதர் சொல்றாரு, உங்க காத்து வந்துருச்சு அப்படின்னு. உங்க காத்து வந்துருச்சு, உடனே எடுப்போம் வாங்க சொல்றாரு. காத்து வந்துருச்சு. அதுக்கு பிறகு உடனே போய் எடுத்தோம். அந்த இதுல வருவார் விமல் பிரதர், அங்க இருந்து இப்படி வருவாரு, அந்த விண்டெல்லாம் அடிச்சு இந்த இதெல்லாம் ஆடும். அதெல்லாம் வந்து ரியலாவே எனக்கு அந்த இது கிடைச்சது. அந்த இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. ரெண்டாவது இந்த இடம் வந்து ஒரு நிமிஷம், இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப டஞ்சனா ஒரு மாதிரி இருக்கு. அந்த நாகர்கோவில் பைபாஸ், அந்த சிமெண்ட் ரோடு இது, அது பக்கம் பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது அப்பதான் போய் கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணி அந்த இடத்துல விழுறது வந்து அவர் கருணாசனை வந்து அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கல. ரொம்ப நேரம் அதுலயே படுத்து கிடக்கணும் அவர். அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த வாய்ஸ் ஓவர் சொன்னோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அதை நினைச்சு கலங்கி ஆடுறது. ஸோ இந்த டைம்ல இந்த ரைட்டிங் எப்படி பண்ணீங்கன்னா, அவர் வந்து அவ்வளோதான் பாடி கொடுத்துட்டாரு, ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆயிட்டாரு, கண் கலங்கிட்டாரு. பட் ஆனா இங்க வந்து அதை நினைச்சு ஆடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி? ஆக்சுவலா இது திருநெல்வேலியில இப்படி எல்லாம் பெருசா இருக்காது. அங்க வந்து எப்படி இருக்குன்னா, ஆடுவாங்க, திருநங்கைகள் இது பண்ணுவாங்க, அங்க வந்து தாயார் அந்த இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்க இவர் சென்னைக்காரர் தானே, இப்போ அந்த ஹீரோ வந்து சென்னைக்காரங்களோட அடையாளம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த இடத்துல அவனோட அந்த இவ்வளவு நேரம் பயணிச்ச ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் எமோஷனல் ஆடுற மாதிரி. உண்மையா எமோஷனல் ஆயிட்டாரா? ஏன்னா பயங்கரமா. ஆமா, அவருக்கு அதுக்கு முன்னால நான் அவரை இன்னொரு இதுல பார்த்தேன். யாருன்னா கூத்துப்பட்டறையோட இவர் இருக்காரு இல்லையா, முத்து. அவரு இறந்தப்போ வந்து இவர் பயங்கரமா ஆடி இருந்தார். அது ரியலாவே அவர் ஃபீல் பண்ணி ஆடினாரு. அவரோட குருவுக்கு அவர் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இது பண்ணியிருந்தாரு. அந்த இது எனக்கு இங்க ஸ்பார்க் ஆச்சு. சரி, ஓகே சார், அன்னைக்கு இது பண்ணீங்களா, அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை நினைச்சே பண்ணிட்டாரு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஜமா டைரக்டரே வந்து ஒரு இடத்துல உடச்சிட்டாரு, வாரி அண்ணனே வந்து. ஸோ இந்த இது ஆக்சுவலாக இவர் வந்து இந்த அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போகிறாரு. அங்கேருந்து எப்படி விவேக் பிரசன்னா சார் அந்த ஏன்னா உங்க எனக்கு நான் ஏன் என்னை குழப்பி விட்டாருங்க படம் ஃபுல்லா. நானும் படத்தை 2 தடவை நீங்க படம் ஃபுல்லா குழப்பி விட்டுருக்கீங்க, நல்லா குழப்பி விட்டாங்க, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இது வீட்டுல இருந்து வர்றாரு. அவருடைய அந்த
நம்ம வீடு சொல்லியிருக்கோம் இல்லையா பீச் பக்கத்துல, அந்த இடத்துல இருந்து அவர் வர்றாருன்னு தான் சொல்லியிருக்கோம். அவர் வந்து அதனாலதான் நம்ம சொல்லியிருக்கோம், அவர் அந்த சவுண்டு வந்து அவருக்கு அந்த இது இருக்குன்னு வைங்களேன். அவர் ரெகுலரா அந்த ரிட்டையர்டான ஒருத்தர் வந்து சும்மா பழைய மெமரிஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒருத்தர். அவர் வந்து ஃப்ரீக்வெண்டா இந்த இடத்துக்கு விசிட் பண்ற ஒருத்தர். அப்படி வந்தவர் இன்னைக்கு அந்த சவுண்டை கேட்டிருக்காரு, கரெக்டா அந்த இவரையும் பார்த்திருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட் மீட்டிங்ல இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவார். அந்த இடம் என்னோட தான், நான் அது என்னோட இதுல ஒரு பிரச்சனையை கைவிட்டு போச்சு அப்படிம்பாரு. ஸோ அவர் அங்க ஃப்ரீக்வெண்டா அந்த பழைய நினைவுகள், இந்த ஸ்டாச்சு, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு அந்த அக்கரன்ஸ் நடக்க போதுன்னு அவருக்கும் தெரியும்ல. தெரியும். சூப்பர் மூன் பத்தி பேசும்போதே சொல்லுவார் இல்லையா, எனக்கு நடந்ததுதான் உனக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அவருக்கும் அந்த இது அந்த ஸ்டாச்சு பத்தி கேட்கணும். அது வந்து டிவைன் என்ன சொல்றீங்க? டிவைன் இன்டர்வென்ஷன். ஓகே, அத பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி நீங்க இல்ல, அது வந்து என்னன்னா டிவைன் இன்டர்வென்ஷன் ஆக்சுவலா வந்து எங்களுக்கு இப்போ லொகேஷனை வந்து நம்ம மார்க் பண்றதுக்கு ஒரு இது வேணும்ல, இந்த இடத்துல தான் அது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு இது வேணும். அதுக்கு ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கா ஏதாவது ஒன்று. பீச் ஓகே, ஆனா பீச் யூனிஃபார்மா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி ஒரு லேண்ட்மார்க் வேணும் அப்படிங்கறத யோசிக்கும் போதுதான் சரி இந்த ஸ்டாச்சு வச்சுக்குவோம். இந்த ஸ்டாச்சுவோட ப்ராக்சிமிட்டியில தான் அந்த இவருடைய பங்களாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆகி இப்போ இருக்கிற வில்லாவும் அந்த ஸ்டாச்சு ப்ராக்சிமிட்டியில தான் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே ரேடியஸ்க்குள்ள ஒரு 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 லிமிட்டட் ரேடியஸ்க்குள்ள நடக்கிற ஒரு இன்சிடென்ட் இது அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டாச்சு வந்து ஒரு லேண்ட்மார்க்காக தான் யூஸ் பண்ணோம். இப்போ யூஸ் பண்ணும்போது ஸ்டாச்சு வந்து இருக்கு, ஆல்ரெடி அங்கே இருக்கு, பாஸ்ட்லையும் இருக்குது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். அப்புறம் பாஸ்ட்டுன்னு போயிட்டோம். அது ஏன் பாஸ்ட்லையும் அது இருக்குதுன்னா, அதுக்கு நம்ம தான் பாஸ்ட்டுன்னு போகும்போது அந்த ஸ்டாச்சு ஒரு வேளை அதை கொண்டு வந்துகிட்டு இருக்கிற அந்த நாளவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அது இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் விஷயம் தான். தூக்க முடியல, அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்கிற நாள் தான் அது அப்படின்னு வச்சிடலாம். ஏன்னா அதுக்குமே டெஃபினிஷன் வந்து என்னன்னா, கடவுள் அவரோட இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க ஏதோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி. சோ அதனாலே அந்த இடத்துல ஏதோ நடக்க போறதுக்காக அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு. பிளஸ் வந்து அது ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி அதை நம்ம ஒரு ரோடோட மீட் அப்படிங்கும் போது நம்ம கதையிலயும் டைம் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது, மீட் ஆகுது. ஸோ அது பல விஷயங்களா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏன்னா இதை வந்து சொல்லிட்டீங்க நீங்க எந்த ஜீவா வந்து இருப்பாருன்னு சொல்லி. இதுல எனக்கு என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை அந்த டைம் இதுக்குள்ள போயிட்டு வந்துருப்பாரு ரியாலிட்டிக்குள்ள. ஸோ இதே மாதிரி எத்தனை ஜீவா இருக்கிறதா நீங்க அடுத்த பார்ட்ல பிளான் பண்ணிருக்கீங்க? சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதான் இப்பதான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம் அடுத்த பார்ட். ஏன்னா இந்த பேரல்ல 2 இதை காமிச்சிட்டாங்க. பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 25 தடவை போயிட்டு வந்துட்டாரு இல்லையா, ஸோ அதுக்காக கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல அப்படி கவுண்ட் எல்லாம் உண்மையாவே நீங்க 25 சொல்றீங்க, பண்ணல, அதை யோசிக்கல. ஜஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் லைன் அப்படிங்கிற மாதிரி தான். இது எல்லாத்தையும் நீங்க ஒரே டைம் லைனாவும் கன்சிடர் பண்ணலாம். நீங்க 25 டைம் லைன் சொல்றதை விட இது எல்லாமே ஒரே டைம் லைன். இப்போ நீங்க இந்த ஃபைட் சீன் வருது இல்லையா, அந்த ஃபைட் சீன் வந்து ஆல்ரெடி ஒரு வெர்ஷன்ல ஃபைட் வந்து இவர் வந்து வெர்ஷன் 1 இருப்பாரு, வெர்ஷன் 2 வந்து ஃபைட் பண்ணும். அதுக்கப்புறம் இவர் வெளியே போய் டிராவல் பண்ணி இவர்கிட்ட அட்வைஸ் எல்லாம் கேட்டு அவர் போய் அடிச்சுட்டு நீ வந்து சர்வைவ் ஆகிக்க, இல்லைன்னா உனக்கு வேற வழி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து வெர்ஷன் 2 உள்ள வருவார், வெர்ஷன் 1 இருப்பாரு. ஸோ நீங்க எப்படி பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரே டைம் லைனும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். நீங்க மல்டிபிள் டைம் லைனே கூட நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அவர் தொலைஞ்சு போனது வந்து அந்த கேண்டில் அதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா எல்லாருமே அந்த பிரியா பவானி சங்கருக்கு அந்த உண்மை தெரிஞ்ச உடனே தான் அவரு அந்த ரியாலிட்டியில மாறி போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீன்ல இருக்கு, அதாவது ஹீரோக்கு மட்டும் தெரியாது, அவர் அதாவது அந்த வசந்த் கேரக்டர் மட்டும் தெரியாது. ஆனா மற்றபடி ஆடியன்ஸுக்கு செகண்ட் வாட்ச்ல இல்ல ஃபர்ஸ்ட் வாட்ச்லயே அது தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வாட்ச்லயே வந்து அதே டைலாக் ரிப்பீட் ஆகும். ஸோ ஏதோ மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுங்கிற ஃபீல் வந்து இருந்திருக்கும். கடைசியா நம்ம என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது வந்து அது ஃபர்ஸ்டே அவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வாட்ச்லயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த புறாவுக்காக இருக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு புறாவுக்காக ஒரு பெரிய இதுவே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முதல்ல யோசிச்சது என்னன்னா, எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு வந்த கேள்விகள் முதல்ல நம்ம வந்துச்சு, இந்த புறாவை வச்சு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் போது நம்புவாங்களா முதல்ல? ஏன்னா தெரியாது, வெளியே தெரியாதனால இந்த புறாவை வச்சு இப்படியெல்லாம் ஒரு இது இருக்கு நம்புவாங்களா? அப்போ ஆக்சுவலா இந்த சீன் வந்து ஒரிஜினல் சீன் இதுவுமே இதே சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. என்னன்னா வந்து புறாவுக்காக அடிதடி நடக்கிறதுலாம் இன்னைக்கு நம்ம இங்கே ஆஃப்டர் ரிவ்யூல என்னப்பா ஒரு புறாவுக்காண்டி அக்க போறா, ஒரு புறாவுக்காக இப்ப நடக்குமான்லாம் ரிவ்யூஸ்ல கேட்குறாங்க. ஆக்சுவலா ஒரு இந்த படத்தோட இன்ஸ்பயரே வந்து ஆரம்ப இன்ஸ்பயரே வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சம்பவத்தோட ஒரு லீடு தான். ஒரு நிஜமா நடந்த ஒரு புறா வந்து இன்னொருத்தர் இதுக்குள்ள போய் மாறி விழுந்ததுன்னு
ஒரு தெரு முனையில ஆரம்பிச்ச ஒரு ஃபைட்டு, அது ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரீட்டு, ஒரு அந்த எண்டில் ஆரம்பிச்சு ஒரு பொங்கல் அன்னைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். அந்த 1/2 கிலோமீட்டர் நீளம் கடைசியில வந்து அந்த சண்டை முடியுது. வெறுமனே ஒரு புறம் இன்னொருத்தரோட மாடியில போய் இறங்கிச்சு, எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மோதல் வந்து அவ்வளோ லென்த்தியா ஒரு நடந்து. ஸோ இப்படி அப்புறம் அதோட இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அது எப்படி இருக்கணும். ஸோ இதை மக்களுக்கு வந்து அப்போ முதல்ல நம்ம அதை இது பண்ணணும். ஒரு புறாவுக்காக இப்படி ஒரு சண்டை இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தான் ஓப்பனிங்ல அது ஒரு சீனா வச்சு அந்த புறா மாறி இறங்குது, அதுக்கு இவங்க எந்த அளவுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை முதல்ல கன்வே பண்ணணும். ஒரு புறாவுக்கு இவ்வளவு தூரம் போவாங்கிறது கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அப்படிங்கிற ஒரு இதுல தான் இந்த சீன் வந்து. அமல் வெட்டுப்பட்ட போர்ஷன் வந்து ஆக்சுவலா எனக்கு இது படத்துல ஆக்சுவலா முதல்ல இவ்வளவு பெரிய இது இல்லை இந்த வெட்டு. ஏன்னா ஆக்சுவலா நாங்கள் எழுதின படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இப்போ எடுத்தேன். எழுதின கதையோட வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் எடுத்தேன். என்னன்னா அதோட லென்த்து இஷ்யூஸ் பார்க்கும்போது அந்த கதையை செகண்ட் ஹாஃப் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கடத்துல புரிஞ்சிச்சு. ஒரு 10 days ஷூட்லேயே புரிஞ்சிச்சு, 10 daysல ஒரு 15 days ஷூட்ல புரிஞ்சிச்சு. ஸோ அதனால என்ன பிளான் பண்றோம்னா, இல்ல இதோட வந்து புரிச்சா அதை முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த டீட்டெயில் பண்ண வேண்டிய இடத்துல இந்த போர்ஷன் அப்போ இதோட ஸ்டேஜிங்கு ரொம்ப 2-3 நாள் உட்காந்து யோசிச்சேன். என்னன்னா இதை எப்படி இதை ஸ்டேஜ் பண்ணலாம், இந்த போர்ஷனை என்ன வெட்டுப்பட்டு இருக்கணும், ஆனால் எல்லாருமே வரணும், அது ஒரு பயங்கர இம்பாக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் இது அதிகமான ஒரு எழுதுனதுல கொஞ்சம் ஸ்டேஜிங் பண்றதுக்கும் யோசிச்சு கொஞ்சம் டிலே பண்ண, ரொம்ப டைம் எடுத்து பண்ண ஒரு விஷயம். வைரில் இன்னும் எத்தனை பார்ட் இருக்கு? இல்ல வாய்ப்பு இருந்ததுன்னா அது வந்து 4 பார்ட்டை முடிக்கலாம். வாய்ப்பு என்ன மாதிரி அமைதி. ஆக்சுவலா எழுதுனது வந்து நான் 3 பார்ட் கம்ப்ளீட்டா முடிச்சுதான் வச்சிருக்கேன். நீ அப்ப வெப் சீரிஸ் எடுத்துக்கலாம். அது அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கும் இல்ல, அது அதுக்கப்புறம் சொன்னாங்க. அது பட் ஆனா கிரியேட்டருக்கு தியேட்டர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால கூட வெப் சீரிஸ் பண்ணலாமா? அதுல கண்டிப்பா பண்ணலாம். வெப் சீரிஸ் கூட ஆமா, இப்போ கூட அது நம்ம எடுக்கலாம். ஓகே, லாஸ்டா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டு இதை வார்த்தலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இப்படி இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் எப்படி பண்றீங்க, அதை பத்தி சின்ன அப்டேட்ஸ் ஒன்று கொடுக்கலாம். ஒரே நோக்கம் தான், வியாபார ரீதியா அது வந்து வெற்றி அடையணும், அதுதான் அடுத்த நோக்கம். அந்த கதை எப்படி இருக்கும்னு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்? கதை எப்படி எல்லா ஜானர்லயும் படம் பண்ணணும்னு ஆசை இல்லை. அது மாதிரி இப்போ ஏற்கனவே இருந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும் கதை. ஸோ ஆனால் பணம் சம்பாதிக்கிற ஒரு படமா மாறணுன்றது எல்லாருக்குமான ஒரு வழக்கம் போல அண்ணா சொன்ன மாதிரி அதான் பாஸ். இல்ல நிஜமாலே அந்த தாட் ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ள வருது. நீங்க என்னதான் வந்து அது கிரிட்டிக்கலி அக்ளைம்டா இருந்து படம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே அந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு ஜோனுக்குள்ள படம் போச்சுன்னா இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷம் பணம் போட்டவங்களுக்கும் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நம்மளே அவங்க ₹1-2 போடல, ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னும் போது அதை ஒரு ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு படமா முதல்ல பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒருவேளை நான் அப்படிப்பட்ட படங்கள்லாம் பண்ணி ஜமாவை பண்ணிருந்தேன்னா ஜமாவும் பெரிய வணிக ரீதியான ஒரு படமா மாறுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ வணிக ரீதியா ஒரு படம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது திரும்ப வந்து நானே டைரக்ட் பண்ணி லீடா நடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு ஜாலியான ஒரு ராம்காம் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சேம் தான் அவங்க சொன்னதுதான். அதுல இருந்து என்னன்னா நமக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு. அந்த டைம் வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த படம் பண்ணும்போது அவங்க எல்லாருக்குமே அது பிடிக்கணும். அப்ப இன்னும் ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் நம்ம படம். அது எல்லா ஆடியன்ஸையுமே கவர் பண்ணக்கூடிய அடுத்த படத்துக்கான முயற்சி அந்த இதுல தான் போயிட்டு இருக்கு. எனக்கும் அது கிட்டத்தட்ட இப்போ நீங்க சொன்ன 1-2 கமெண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க இல்லையா, எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வாட்ச்லயே வந்து எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி படமா இருக்கணுங்கிறதுல அடுத்த படத்துல அது கொஞ்சம் தெளிவா பண்ணிடணும். பிளாக் ஹோல் இல்லாம ஒயிட் ஹோல்ல போறாரு. ஒயிட் ஹோல்ல வேற ஜானர்ல இல்ல இதே ஜானர்ல பண்ணணும் அப்படின்னு வேற ஜானர் என்ன பண்றது. இந்த படத்துல வந்து இந்த வட்டார வழக்கு, ஊரு வட்டார வழக்கு இப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள ஒரு இது பண்ணனால ஸோ அடுத்து இதை விட்டு இதுல இருந்து வெளியே வந்து இந்த இது இல்லாம ஒண்ணு பண்ணணும், வேற ஒண்ணு பண்ணணும், ஒரு சிட்டி பேஸ்டு இந்த இதெல்லாம் இல்லாம வேற ஒரு ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஏன்னா அந்த வட்டார வழக்க விட்டுறாதீங்க, செம்மையா இல்லை. கண்டிப்பா அது வேற, அது உங்களால மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்ப சிட்டி பேஸ்டா படங்கள் நம்ம எல்லாருமே கொடுக்கலாம், ஆனா நீங்க அந்த மாவட்டத்துக்கான அப்படி ஒரு படத்தை உங்களால மட்டும் தான் கொடுக்க பண்ணிட்டு திரும்ப எவ்வளவு கதைகள் உபரி மாவட்டத்துல எவ்வளவு கதைகள். நீங்க திருவண்ணாமலை விட்டு வெளில வரலையா? இப்போ நான் இப்ப வந்துட்டேன், அதனால வந்துட்டு அப்படி திரும்ப போயிருவேன் திருவண்ணாமலைக்கு. ஸோ நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க, சூப்பரா இருந்தது. ஸோ அதுல என்னன்னா இப்ப திடீர்னு இப்போ உங்க படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு இல்லையா ஆடியன்ஸ் மத்தியில. ஒரு ப்ரொடியூசர்ஸ் கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க இவ்வளவு ஹை பட்ஜெட் தரோம், எந்த ஹீரோனாலும் எடுத்துக்கோங்க, அதாவது டாப் ஹீரோல உள்ளவங்க எதனாலும் எடுத்துக்கோங்க, நான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்க யாரை வச்சு எப்படிப்பட்ட படங்கள்
கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரு ஹை high பட்ஜெட் budget. கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு பண்ண வேண்டியது. இல்ல உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் ஓபன் ஓப்பன், உங்களுக்கு எவ்வளவு ஹை பட்ஜெட்னாலும் கொடுக்கலாம், எந்த டாப் ஹீரோனாலும் கொடுக்கலாம். அவர் நீங்க கொடுக்குற படம் இல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்க. ஸோ அதுக்காக கேட்குறேன், இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி பேசும்போது அது கேட்குறேன். இல்ல அப்படி ஏதாவது அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் எனக்கு. அந்த அவங்களுக்கு ஒரு கதை அது நம்ம பண்ணி ஜானர்லயே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு பிடிச்ச எனக்கு என்ன வருமோ அதுதான் என்னால ஈஸியா அப்படிதான் நான் பாக்குறேன். அதுக்காக நான் கதை எழுதி அவங்கள திருப்திப்படுத்தி மக்களை திருப்திப்படுத்துறது பெரிய போராட்டம் தான். அது ஃபியூச்சர்ல ஒருவேளை அப்படி நடக்கும்போது அது நடக்கும். இப்ப என்கிட்ட இருக்கிற கதைகளுக்கு என்ன அது நடந்தாலே பெரிய விஷயமா பாக்குறேன். உங்களுக்குலாம் எனக்கு அப்படி ஏதாவது எனக்கு இருக்கா? அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு கமல் சார் ஃபேனு. ஓ, எனக்கு லைஃப்ல ஒரு வாட்டி கமல் சார் ஒரு படம் பண்ணிட்டேன்னா அது பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் நினைப்பேன். ஏன்னா அவர்கிட்ட போய் நம்ம டைரக்ட் பண்ணி அவரு வந்து நம்ம சொல்றதை கேட்டு நடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அவருக்கு ஒரு படம் பண்ணிட்டேன்னா ரொம்ப எனக்கு ஓகே, இதுக்கு மேல நம்ம பண்றதுக்கே எதுவும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு அது ரொம்ப இதா நினைச்சேன். நீங்க அந்த படத்தை எப்படி டிசைன் பண்ண நினைக்கிறீங்க? கமல் சார் இந்த ஜானர்ல பண்ணா ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. அது அப்படி எதுவும் அப்படி இல்லை, ஏன்னா அவர் எல்லாத்தையுமே புகுந்து. அவருக்கு ஆனா என்னன்னா கொஞ்சம் இதா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவரு பண்ணிருக்கிற அவரு உடைய நான் சொல்றது அவரு ஏற்கனவே பண்ண விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரு படத்துல இருந்து ஒரு 4 படத்துல இருந்து அது மாதிரி இப்போ இவங்க சார் போகுமிடம் வெகு தூரம் இல்லை வந்து ஒரு வகையில வந்து அன்பை சிவத்தோட இன்னொரு வெர்ஷன். அது மாதிரி வந்து நம்ம அவருடைய ஏற்கனவே பண்ண அவர் இப்போ அவர் ஹேராம் வந்து இப்போ பண்ணியிருந்தா அது வந்து பயங்கரமான ஒரு படம். ஹேராம் இப்போ பார்த்தாங்கன்னா அதிரி புதிரியா எல்லாருக்கும் இதைத்தான் நீங்க சொன்னீங்களா எங்களுக்கு இப்போ புரியுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து அவ்வளோ விஷயங்கள் அவர் படங்கள்ல இருக்கு. ஸோ வந்து அவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் பண்ணியே அவருக்கு படம் பண்ணலாங்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவரை இன்ஸ்பயர் பண்ணாம நம்ம ஒரு புதுசா யோசிச்சிட்டோம்னா அது பயங்கரம். அவரே நான் இப்படி யோசிச்சது இல்லைன்னு அவரு சொல்ற அளவுக்கு ஒண்ணு பண்ணிட்டோம்னு வைங்க, அது வேற. நீங்க யார சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் சார். விஜய் சார், ஏன்னா அவங்க படம் ஃபுல்லா விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் தான். அது இருந்தது ஆக்சுவலா, அது இருக்குது. அது ஆக்சுவலா என்னன்னா எனக்கு என் படத்தை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு நான் அந்த ஊரு வாழ்வியல் அது சார்ந்து பண்ணேன். அந்த ஊரு இன்னைக்கு எந்த எப்படி ஆர்டிஸ்டோட எவால்வ் இருக்காங்க எப்படி இருக்குது அது வந்து என்ன குறிப்பிட்ட 1-2 விஷயங்கள் என்ன ஒரு மாதிரி என்ன தனியா அடங்கிச்சுது. எனக்கு இயல்பா எனக்கு என்னன்னா எனக்கு 2 பேர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுல ஒருத்தர் வந்து நண்பர் சொல்லிட்டாப்ல அது எல்லாருக்குமே இப்போ எல்லாருக்குமே அது ஒரு இது இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா பாக்குற ஒரு நபர் தான் வந்து கமல் சார். ஆக்சுவலா அவரு எனக்கு இவ்வளவு நாள் இன்னைக்கு அவரை நான் நேரில் பாக்குற சந்தர்ப்பம் கூட இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில 15 வருஷம் இருந்தோம். எல்லாரையும் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். நான் அவரை சந்திக்க அது கூட அதை ஸோ எனக்கு பெரிய ஒரு ஆர்வமா அதுல இன்னொருத்த கமல் சார் அடுத்து எனக்கு மம்முட்டி அவரை வச்சு அவர் மேல அது இது வந்து அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கோல் மைண்ட்ல இருக்கும். அது எப்பவுமே அவரை வச்சு ஒரு படம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு கமல் சார் பார்க்கணும் மாதிரி கமல் சார் ஒரு வாட்டியா ஜமா பார்த்துட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நடிகன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்னா அவர் தான். நிறைய நான் எங்க வீட்டுல அப்ப அங்க இருக்கும் போதெல்லாம் கூட அவரோட போஸ்டர் தான் எழுஞ்ச உடனே நேரா இருக்கணும் எழுந்திருக்கிற அந்த டைரக்ஷன்லயே ஒட்டி வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஜமா பார்த்துட்டு அவர் எதனா அதை பத்தி திட்டியாவது ஒரு 4 வார்த்தை பேசிட மாட்டாரு ஒரு இது இருக்கு. பட் எனக்கு அது நான் படமா பண்ணணும்னா இவர் சொல்ற மாதிரி தான். எனக்கு கண்டிப்பா கமல் சார் வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசை இருக்கு. இல்ல அவரோட படத்துல கூட அவர் கூடயாவது நடிச்சிடணும். ஏதோ வாயா டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரோலாச்சு சைட்ல கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதை தாண்டி வந்து எனக்கு ஒரு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன். எனக்கு அவரை வச்சு படம் பண்ணணும்னு. அவரு கமல் சார் மாதிரி ஒரு மல்டி ஃபேசட்டா அவரும் இருக்காரு அப்படிங்கிறது. நீங்க அவரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம். ஒரு வயசான ஒரு ரோல் 2 பசங்களுக்கு அப்பாவும் அவரால் பண்ண முடியும். ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரியும் நீங்க அவரை வச்சு பண்ண முடியும். என்ன வேணா நீங்க அவரை வச்சு பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நடிகர் அவரு. எனக்கு அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எனக்கு எல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க சொன்ன கமல் சார் இருக்காரு, ரஜினி சார் இருக்காரு, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நல்ல எல்லாரும் தன்னை நிரூபிச்ச எந்த நடிகர்கள் கூட பயணிக்கிறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் இன்னொன்று நம்ம ஸ்கிரிப்ட்னு ஒன்று கேட்கும் இல்லையா, ஒரு சிலர் மட்டும்தான் அது கேட்கும். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கிரிப்டுக்கு எனக்கு வந்து விஜய் சேதுபதி கரெக்டாக இருப்பாருன்னு நான் ப்ரீவியஸாகவே ஒரு ஐடியா பண்ணி வச்சிருந்தேன்.
அப்போ அந்த ஐடியா பண்ணிட்டு நான் என்னோட நண்பர் அவர் விஜய் சேதுபதி கொஞ்சம் க்ளோஸ், அவர்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் இது பண்ணார், அது சொல்லலை. அதுக்கப்புறம் அவரு இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது அவர் சொன்னார், அவர்கிட்ட நான் போய் மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ போய் மீட் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எனக்கு அது அமைஞ்சது. விஜய் சேதுபதி வந்து பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு வந்து நாம பொதுவாக யூஸ்வலாக சினிமாவுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ஒரு டைமிங் இருக்கும், ஆக்டிங்ல ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவர்கிட்ட. நீங்க ரெகுலரா ஒரு எமோஷனல்ல வந்து இவ்வளவு மீட்டர்ல தான் பேசணும்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த எமோஷனல்ல ஒரு பிரேக் இருக்கும், ஒரு புதுசா இருக்கும். அது நம்ம பார்க்கும்போது ஓ இவரு இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு ஒண்ணு பண்றாரு. நம்ம ரெகுலர் ஆக்டிங் இதுல இருந்து அவர் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. அதுதான் எல்லாருக்குமே இப்போ இந்தியா ஃபுல்லா அவர் பாக்குறாங்கன்னா திரும்பி பாக்குறாங்கன்னா அது அந்த ஒரு காரணம் அவர்கிட்ட. அதனால நமக்கு நம்ம ஸ்கிரிப்ட்ல அவர் உட்காரும் போது அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல எனக்கு அவரு. ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக ஒரே ஒரு கிஃப்ட் இருக்கு, ஒரு மெமரபுளா ஒரு ஃப்ரேம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், அது மட்டும் லாஸ்ட்டாக கொடுத்துருவோம்.